குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு வெடித்துள்ளது. 1971 பாகிஸ்தான் ராணுவத்துடன் போரிட்டு வென்று வங்கதேசம் தனி நாடானது. அப்போது தொடங்கி போரில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது. 2018 நடந்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டது. கடந்த மாதம் கீழமை கோர்ட் இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் உறுதி செய்தது. கோர்ட் உத்தரவை தொடர்ந்து அதனை அமல்படுத்தப் போவதாக அரசு அறிவித்தது. இதனால் வங்கதேசம் முழுக்க மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஆளுங்கட்சிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 133 பேர் இறந்தனர். அசாதாரணமான சூழல் நிலவி வரும் நிலையில் வீதி முழுக்க கலவர காடாக காட்சியளிக்கிறது. கலவரத்தை அடக்க ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோரை கண்டதும் சுட அரசு உத்தரவிட்டுள்ளது. நெருக்கடியான நிலையில் வங்கதேசத்தில் மருத்துவம் படிக்கச் சென்ற இந்திய மாணவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த 32 மாணவ மாணவிகள் இந்திய எல்லையில் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த ஜனனி பிரியா என்பவர் வங்கதேசத்தில் MBBS 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடன் தமிழகத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த 32 பேர் கல்லூரியில் இருந்து கிளம்பி இந்திய எல்லைக்கு வந்துள்ளனர். உணவு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். வணக்கம், என் பேர் ஜனனி பிரியா. நான் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த மாணவி. நான் பங்களாதேஷில் இப்போ செகண்ட் இயர் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது பங்களாதேஷோட சுச்சுவேஷன் பொறுத்து எங்களோட காலேஜ் அவங்களோட ஓன் ரிஸ்க், அதாவது காலேஜ் சேஃப்டி ப்ளஸ் போலீஸ் சேஃப்டியோட எங்களை இந்தியன் பார்டரில் விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் இந்தியன் பார்டரில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பல்லூர்கட்டுங்கிற ஒரு இடத்துல. இப்போது நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பஸ்ஸஸ் அப்படிலாம் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி கொல்கட்டா வரைக்கும் ரீச் ஆகிடுவோம். பட் அப்புறம் கொல்கட்டாவிலேருந்து நாங்கள் தமிழ்நாடு சென்னை வரத்துக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுக்கும். பிகாஸ் எங்களுக்கு ஃப்ளைட்ஸு ட்ரெயின் எந்த டிக்கெட்ஸுமே கிடைக்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். எங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட். தமிழக அரசு மேற்கு வங்க மாநிலத்தை தொடர்பு கொண்டு மாணவர்களை மீட்க வேண்டும், சொந்த ஊர் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கண்ணீருடன் கூறியுள்ளனர். பார்டர்ல ஒரு கிராமம் மாதிரி இருக்கு, எதுவுமே எந்த வசதி இல்லை. அதனால எங்களை உடனடியா எங்க குழந்தைங்க மீட்டு எடுத்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனடி நடவடிக்கை எடுத்து மற்ற இந்தியாவில இருந்து அந்த மற்ற ஸ்டூடெண்ட்லாம் மற்ற மாநில அரசுகள்லாம் அவங்க சேஃபா அவங்க மாநிலத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அது மாதிரி தமிழக அரசும் துரித நடவடிக்கை எடுத்து உடனடியா இந்த 32 குழந்தைங்க, 24 பேர் பசங்க, 8 பேர் பெண்கள், மொத்தம் 32 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இவங்களை உடனடியாக அவங்களுடைய வீட்டுக்கு சேஃபாக கொண்டு வந்து அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சு அவங்களுடைய மனநிறைவு ஏற்படுது. ஏன்னா என்ன நடந்ததுன்னு 4 நாளாக தெரியல. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு சார்ஜர் இல்லை, சார்ஜ் போடுறதுக்கு வழி வகையில் ரொம்ப சிரமமாக இருக்காங்க, உணவின்றி தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வரதுன்னு தெரியல. இப்போ அங்கேருந்து கல்கட்டா வரணும், கல்கட்டாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியா செஞ்சு எங்க குழந்தைங்களை மீட்டு கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.